எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மாங்காய் இஞ்சி ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மாங்காய் இஞ்சி சீசனல் ஐட்டம். ஸோ உங்களுக்கு மார்க்கெட்டில் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் போது நீங்கள் மாங்காய் இஞ்சி வாங்கி ஊறுகாய் போட்டு வச்சுக்கோங்க. மாங்காய் இஞ்சி உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான ஐட்டம்ஸ் ஃபஸ்ட்டு மாங்காய் இஞ்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ மாங்காய் இஞ்சி எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு கேரட்டும் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இஞ்சி, அதுக்கப்புறம் பூண்டு. நான் இன்றைக்கி ஒரு பூண்டு எடுத்துருக்கிறேன். ஸோ அந்த ஒரு பூண்டு அளவுக்கு நான் இஞ்சியும் கட் பண்ணிக்க போகிறேன். அப்புறம் 15 to 20 பச்சை மிளகா, அப்புறம் லெமன். அவ்வளோதாங்க. உங்களுக்கு வேணும்னா பீட்ரூட்டும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். பட் பீட்ரூட் ஆட் பண்ணிங்களா உங்களுக்கு ஊறுகாயோட கலரும் கொஞ்சம் மாறிடும். அடுத்து தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. இந்த ஊறுகாய்க்கு மெயினாக நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்து மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாத்தூளும் நார்மல் நம்ம ரெகுலர் மிளகாத்தூளும் சேர்த்து எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, அப்புறம் ஒரு 4 ஸ்பூன் உப்பு, அப்புறம் 1 ஸ்பூன் பெருங்காயம். இந்த மாங்காய் இஞ்சி ஊறுகாய் பண்ணுறதுக்கு இந்த ஐட்டமெல்லாம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மாங்காய் இஞ்சி நல்லா தோல் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டவலில் நல்லா ட்ரை பண்ணிவிடுங்க. அதே மாதிரி கேரட், பச்சை மிளகா, அப்புறம் பூண்டு, இஞ்சி எதுவுமே கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. அது நல்லா ட்ரையாக இருக்கணும். ட்ரை பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் பொடியாக கட் பண்ண போகிறோம். லெமன் தனியாக ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு சாப்பர் யூஸ் பண்ணி கட் பண்ண போகிறேன். நீங்கள் கையிலையும் கட் பண்ணலாம். பட் கையில் கட் பண்ணிங்கன்னா நல்லா பொடியாக கட் பண்ணுங்கள். ஸோ இந்த சாப்பரில் அப்படியே போட முடியாது. ஸோ நம்ம ஒரு 1/2 inch 1 inch அந்த திக்னஸுக்கு கட் பண்ணி வச்சுக்கலாம் எல்லா வெஜிடபிளையும். ஓகே, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாப்பரில் எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு சாப் பண்ணிடலாம். நீங்கள் கையிலையும் சாப் பண்ணலாம். பட் அது ரொம்ப நேரம் எடுக்கும். ஸோ அதுக்கு பெஸ்ட்டு ஒரு சாப்பரில் போட்டு நீங்கள் சாப் பண்ணுறது கொஞ்சம் வேலை ஈஸியாக இருக்கும். நீங்கள் எலக்ட்ரிக் சாப்பரும் யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா சில எலக்ட்ரிக் சாப்பர் கிரைண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும், கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது சாப் பண்ணால் நல்லா தனித்தனி ஃபைன் பீசஸாக இருக்கணும். இல்லைன்னா ஊறுகாய் சீக்கிரம் கெட்டு போயிடும். கேரட் கட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு மாங்காய் இஞ்சி அதையும் அதே மாதிரி சாப்பரில் போட்டு ஃபைனாக கட் பண்ணிக்கலாம். ஸோ மாங்காய் இஞ்சி கட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாமே போட்டு சாப்பரில் ஃபைனாக கட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம். அதனால் மிளகாத்தூள் கொஞ்சம் கவனமாக ஆட் பண்ணுங்கள். இல்லைனா ரொம்ப காரமாயிடும். எல்லா வெஜிடபிளும் சாப் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஊறுகாய்க்கு தேவையான வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிடலாம். நான் ஒரு 4 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரும் 4 ஸ்பூன் நம்ம ரெகுலர் வரமிளகாத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அது ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உப்புமே உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா அது மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 லெமன் எடுத்திருக்கேன். உங்கள் லெமன் கொஞ்சம் சின்ன சைஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் 3 இல்லை 4 எடுத்துக்கலாம். இந்த லெமன் ஜூஸ் தான் உங்களுக்கு ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு உதவும். நெக்ஸ்ட்டு தாளிச்சிக்கலாம். 1/4 கப்பு நல்லெண்ணெய் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தாளித்த ஆயிலில் ஊறுகாயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் ஊறுகாய் வெளியிலேயே இருக்கட்டும். நீங்கள் நெக்ஸ்ட் டே டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு காரம், உப்பு, புளிப்புலாம் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த ஊறுகாய் குவான்டிட்டி எனக்கு பெரிய பாட்டில் நிறையா வந்திருக்கு. ஸோ நீங்கள் நல்லா ஒரு ஏர்டைட் பாட்டிலில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஒரு 3 to 5 months வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். நீங்கள் ஊறுகாய் யூஸ் பண்ணும்போது எப்போயுமே ட்ரை ஸ்பூன் போடுங்க. இல்லைன்னா ஊறுகாய் சீக்கிரம் கெட்டு போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.